ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 150வது முறையாக டக் அவுட் ஆகி சாதனை புரிஞ்ச வீரனை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்துக்கும் நியூசிலாண்டுக்கும் நடுவில் டெஸ்ட் போட்டிகள் வந்து நடந்துட்டு வருது. அதில் முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 348 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டை இழந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆன இங்கிலாந்து அணி 499 ரன்கள் வந்து எடுத்தாங்க. இது ஒரு வலுவான ஸ்கோர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பேட்டிங் ஆன நியூசிலாந்து அணி செகண்ட் இன்னிங்ஸில் 254 ரன்களுக்கு 10 விக்கெட்டையும் வந்து இழந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து 103 ரன்கள் முன்னிலையில் இருக்கிற போது ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போது இங்கிலாந்துக்கு வெறும் 103 ரன்கள் தான் வந்து இலக்காக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் தான் வந்து ஜோ ரூட் வந்து ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் 150வது முறையாக வந்து டக் அவுட் ஆகியிருக்காரு. இதுதான் வந்து பிளேயர்ஸில் அதிகமான போட்டிகளை டக் அவுட் ஆனதாக வந்து பதிவாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மோசமான சாதனையாக இருந்தாலும் அதை வந்து ஜோ ரூட் பண்ணியிருக்காரு. ஜோ ரூட்டு நிறையா வந்து சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது நெகட்டிவான சாதனையாக வந்து பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டில் இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டிங் லைனப்பும் நல்லா இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக வந்து இந்த 103 ரன்கள் அப்படிங்கிற எளிமையான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.